ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ரெகுலர் ஃபுட்டில் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை தான் பார்க்குறோம். அது ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதாவது கேரட்டில் இருக்கிறதோட 4 மடங்கு அதிகமாக விட்டமின் ஏ வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த விட்டமின் ஏல கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேதிப்பொருள் இருக்குது. இதை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கும் கேட்ராய்ட்ஸ்லாம் வராமல் கண் புரை நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் கே, விட்டமின் இ அதிகமாக இருக்குது. விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்கிறத விட 7 மடங்கு அதிகமாக இதில் விட்டமின் சி இருக்குது. அதனால் நம்மளோட இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு தேவையான 8 வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து அதிகமாகவும் இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் உள்ள ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லியூசன் அப்படின்னு ஒரு வகையான அமினோ ஆசிட் வந்து நம்மளோட மசில்ஸோட க்ரோத்துக்கும், அந்த தசைகளோட வளர்ச்சிக்கும், அந்த மசில்ஸ் வந்து செல்ஃப் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லூசன் வந்து நம்ம பாடியில் ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊன் ஹீலிங், அதாவது புண்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து ஆற்றி கொடுக்குறதுக்கும் இந்த லூசன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அல்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அது கிளியர் பண்ணி கொடுக்குறதும், ஹீல் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளோட ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட், இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனால் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை வந்து ரத்த சிவப்பணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அனிமியா ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் குளோரோஜெனிக் ஆசிட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் அதனால் இது டயபெட்டிஸ்க்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரையில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, அதனால் நம்ம ஹார்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் ஆன்டி கேன்சர் காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஐசோப்ரோஃபைல், ஐசோதயோசைனைட்ஸ், யூஜினால் அப்படிங்கிற 3 வகையான ஆன்டி கேன்சர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து எதிர்த்து போராடுறதுனால இந்த முருங்கைக்கீரை வந்து கேன்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபீட் பண்ண மதர்ஸ்க்கு வந்து அவங்களோட பிரெஸ்ட் மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இன்டெஸ்டைனில் உள்ள டெட்டாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் லிவரில் உள்ள டெட்டாக்ஸ், தேவையற்ற கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். கிட்னி ஸ்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான போன் டிசீஸ்லாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுது. இந்த முருங்கைக்கீரை வந்து ரெகுலர் ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கும் போது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் மாதிரி போன் டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அப்படி சுருக்கங்கள் இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஈஸியாக நடக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து மற்ற வெஜிடபிள்ஸ், கேரட்டு, மற்ற ஸ்பினாச்சு, அது மட்டும் கீரை வகைகள், அது இல்லாமல் ஆரஞ்சு மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸோட இந்த முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கும் போது பல மடங்கு அதிகமாக நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இனிமேல் கண்டிப்பாக ரெகுலர் ஃபுட்டில் வந்து வீக்லி 1 or 2 ஆவது நம்ம முருங்கைக்கீரை எடுப்போம். அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்வோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ.